ரூபன் கூத்து பார்ட்டி கண்டினியூஷன். இது என்ன ஸ்டோரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இவங்களை அவங்க அண்ணி ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. இவங்களுக்கு 7 பசங்க. 7 பசங்களை கிணத்துல தள்ளி சாக்கு அடிச்சிட்டு ஃபைனலாக இவங்கள தாலியை கழட்டி வச்சுட்டு அவங்க அண்ணன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி கிணறு கீழே தாலியை கழட்டி வச்சுட்டு இவங்கள கிணத்துல சூசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பார்த்துட்டு எதுக்கு என்னோடய தங்கச்சி இவ்வளோ கொடுமை பண்ணன்னு சொல்லிட்டு ஜாடி வச்சு நல்லா பனிஷ்மெண்ட் பண்ணி நல்லா அடிப்பார். இது மாதிரி அடிச்சுட்டு ஊர் முழுக்க கரும்புல செம்பலி குத்தி அசிங்கப்படுத்துவாங்க. இதுதான் ஸ்டோரி. உங்களுக்கு புரியலன்னா ரூபன் கூத்துப்பட்டுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபுல் ஸ்டோரியே வரும். என்னால் இவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியுது. மாமா காரிக்கப்போ இந்த கூத்து வச்சதுனால என்னால் முடிஞ்சதை ஷார்ட்டாக நான் எடுத்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கூத்து முடிஞ்சிச்சு. மார்னிங் எல்லோரும் குளிச்சுட்டு காரியம்னு சொல்லிவிட்டு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, கடல சட்னி, பொங்கல், சாம்பார், கேசரி. இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் வடை இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டாண்டி பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ண வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் ஐயர் வச்சுட்டு மாமாவுக்கு திதி பண்ணோம். மாமா பசங்க 3 பேர் வச்சு மாமா ஆத்மா சாந்தின்னு சொல்லிட்டு திதி பண்ணுறோம். எப்போதுமே காரியம் முடிகிற வரைக்கும் ஆத்மா வீட்டில் தான் இருப்பாங்க. கரெக்டாக அந்த 16 நாள் திதி பண்ணி முடிஞ்சது அவங்க வீட்டில் இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க போகிறதுக்கு 1 இயர் ஆகும். அடுத்த திவசம் வரும்போது தான் அவங்க போய் சேருவாங்க மேலே. இது என்ன பார்த்திங்கன்னா, நான் கலசம் எடுத்துருந்தேன். அந்த திதி பண்ணுற கலசத்தை யார் எடுக்கிறாங்களோ சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எடுத்திருக்கேன். சரி பார்க்கல, எனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காரியம் பண்ணி முடிச்சுட்டு தீட்டு கழிக்கிறதுக்காக நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் புரட்டாசிக்கும் மாமா இறந்துட்டாங்க சொல்லி 48 டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்டோம். அவ்வளோ நாள் விரதம் இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 டேக்கு அப்புறம் நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு கல்பா கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.